ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த vlogல Thursday to Wednesday 1 வீக்கில் என்னென்னலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணோம் வரலட்சுமி பூஜைக்கு அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வரலட்சுமி பூஜை ஆகஸ்ட் 8 அன்னைக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் வீக் அதாவது ஜூலை 31st நாங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த vlog நான் ரொம்பவே லேட்டா தான் போஸ்ட் பண்றேன். ஏன்னா, எனக்கு இன் பிட்வீன்ல கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ஆர்டர்ஸ் நெறைய வந்துருச்சு. ஸோ பூஜையோட வேலை அண்ட் ஆர்டர்ஸ ஃபினிஷ் பண்ணி சென்ட் பண்றது, இந்த வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரக் அப் ஆயிட்டதால இப்ப தான் நான் போஸ்ட் பண்றேன். எனக்கு கல்யாணம் ஆகி 15 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த 15 இயர்ஸாவுமே வரலட்சுமி பூஜை வந்து எங்க இன்லாஸோட வீட்ல தான் பண்ணிட்டுருக்கோம். எங்க அத்தை ரொம்ப வருஷமா இத பண்ணிட்டுருக்காங்க. எத்தன வருஷம்ன்ட்டு எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. அண்ட் நம்ம புது வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு ஆசை இருந்துச்சு, இனிமேல் இங்க பண்ணலாம் அப்படின்ட்டு. லாஸ்ட் இயர் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஹவுஸ் வார்மிங் வந்து சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. பட் வேலை இழுத்துட்டே இருந்ததால ஹவுஸ் வார்மிங் லேட் ஆயிடுச்சு அண்ட் வரலட்சுமி பூஜை முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த இயர் இங்க பண்ணலான்னு சொன்னேன் அத்தைக்கிட்ட. அத்தையும் ரொம்ப சந்தோஷமா பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ ஜூலை 31 Thursday அன்னைக்கு நானும் அத்தையும் பிளான் பண்ணி கடைக்கு கிளம்புனோம். ஃபர்ஸ்ட் வந்து வரலட்சுமி சாமியோட ஃபேஸ் வாங்கலான்ட்டு 4 கடை ஏறி இறங்கணும். ஸ்ரீகுமரன், ஜிஆர்டி, பீமா, அதுக்கப்புறம் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால். இதில் எந்த கடையிலுமே எங்களுக்கு செட் ஆகலை. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையோடது. இந்த மாதிரி சைஸில் வேணும்ன்ட்டு காமிச்சு வாங்குறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து 25 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. அண்ட் இந்த குட்டி இருக்கு பாருங்க, இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் வரலட்சுமி பூஜை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்றப்ப வாங்கினது. அதெல்லாம் அவ்வளோ சேஃபாக வச்சுருக்காங்க. அந்த கடைக்காரங்க கூட சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் பார்த்த இந்த 4 கடையிலையும் சைஸ் அண்ட் ஃபினிஷ் செட் ஆகாமல் நாங்கள் கடைசியாக சுஷீல் ஜுவல்லரிக்கு போனோம், டவுனுக்குள்ளே இருக்கிறது. அங்கே வந்து நாங்கள் கேட்ட மாதிரி கிடச்சிது. ஸோ அதை வாங்கிட்டோம். எந்த மாதிரி வாங்கியிருக்கேன்ட்டு அடுத்து வந்து பூஜையோட vlog இருக்கும், அதில் காமிக்கிறேன். ஸோ Thursday வந்து சாமியோட ஃபேஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஃப்ரைடே வந்து சாமிக்கு சாரீ வாங்கலான்ட்டு ஒசூரில் இருக்க வரமகாலட்சுமி சில்க்ஸ்க்கு வந்திருந்தோம். நான், எங்கள் அம்மா, எங்கள் அத்தை, அத்தையோட ஃப்ரெண்ட் எல்லாரும் சேர்ந்து தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சாமிக்கு சாரீ செலக்ட் பண்ணிட்டேன். ஒரு மாதிரி ரெட்டும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் ரெண்டும் மிக்ஸ் பண்ண ஒரு கலர் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கலர். தனிஷா வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் போனால், ஆரஞ்சு இல்லை ரெட் ஷேடில் வாங்குங்கம்மா நல்லாயிருக்கும்ன்ட்டு. அதே மாதிரி அமைஞ்சிச்சு. சாமிக்கு போடுற சாரி அப்படின்றதுனால நான் எனக்கு வச்சு பார்க்கல. ஸோ என்னோடது செலக்ட் ஆனதுக்கப்புறம் அத்தையும் அவங்களோட ஃப்ரெண்டும் அவங்க வீட்டு சாமிக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. அதையும் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு சரி எனக்கு ஒரு சாரி வாங்கிக்கலான்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு சாரி பிடிச்சதோ இல்லையோ, இந்த ஷாப்பில் இருக்கிற இந்த ஸ்டாஃப், இந்த அக்கா இருக்காங்கள, இவங்க ட்ரேப் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்காகவே ஒரு 2, 3 சாரி நான் ட்ரேப் பண்ணி பார்த்தேன். நான் யூசுவலாக சாரிலாம் பார்த்து வாங்கணுன்ட்டு டெம்ப்ட் ஆகுற ஆள் கிடையாது. பட் என்னவோ தெரியல, அன்னைக்கு வந்து எனக்கு சாரி வாங்கணுன்ட்டு ஆசை வந்துருச்சு. யூசுவலாகவே வரலட்சுமி பூஜை அன்னைக்கு ஈவினிங்ஸில் நான் சாரி கட்டுவேன். பட் இருக்கிற சாரியே தான் கட்டுவேன். இதுக்காக புதுசாக வாங்க மாட்டேன். ஏன்னா நான் சாரி வந்து அடிக்கடி கட்டுற ஆள் கிடையாது. ஸோ வாங்கினாலும் வேஸ்ட்டுன்ட்டு இருக்கிற சாரியை தான் நான் கட்டுவேன். பட் இந்த இயர் தான் எனக்கு ஆசை வந்துச்சு வாங்கலான்ட்டு. ஏதோ ஒரு சாரி வாங்கலான்ட்டு தான் போனேன். பட் அங்கே போனோடனே 2, 3 சாரி பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் என்ன கலர் வாங்கியிருக்கேன், எத்தனை வாங்கியிருக்கேன்ட்டு அடுத்த vlogல காட்டுறேன். மம்மி வந்து சாரி வாங்குற ஐடியாலேயே இல்லை. பட் அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு அவங்களால சும்மா இருக்க முடியாமல் வாங்கிக்கிட்டாங்க. எங்கள் மம்மி வந்து சாரி பார்த்துட்டு டெம்ப்ட் ஆகி வாங்குறதெல்லாம் வந்து ஒரு அதிசயமான விஷயமே கிடையாது. ஏன்னா மம்மிக்கு சாரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி கட்டுவாங்க. அவங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும், யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் சாரி ஆசைப்பட்டு வாங்கினது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நான் சாரீஸ் அதிகமாக கட்ட மாட்டேன் அண்ட் எனக்கு சாரி ட்ரேப் பண்ணுறது கூட வராது. யாராவது ஹெல்ப் வச்சு தான் நான் கட்டிப்பேன். இனிமேல் கொஞ்சம் அப்பப்போ சாரீஸ் கட்டலான்ட்டு இருக்கேன். இது எவ்வளோ தூரம் நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அன்னைக்கு சாரி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு பசங்களோட ஸ்கூல் பிக்கப் ட்ராப், கிளாஸஸ் பிக்கப் ட்ராப் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு பாகலூர் ரோட்டில் இருக்க க்ளோ அண்ட் கிளிட்டர் அப்படின்ற ஒரு அக்சசரி ஷாப்க்கு போயிருந்தோம். அது நியூவாக ஓப்பன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தோம். சாரிக்கு மேட்சிங்காக ஏதாவது அக்சசரிஸ், பேங்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்குதான்ட்டு பார்க்கலான்ட்டு போனேன். பட் பேங்கிள்ஸ்லாம் இல்லை. காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ரெண்டல் ஜுவல்லரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஹேர் அக்சசரிஸ் மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி கோல்டன் ஃபேர் மார்க்கெட்ட ஒரு பேஸ்ட்ரி ஷாப் இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் ஸ்நாக் பேஸ்ட்ரீஸ்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். சாட்டர்டே அன்னைக்கு பூஜையோட வேலையை எதுவும் செய்யலை. அன்னைக்கு தம்பி ஒய்ஃப், அம்மா, அப்பா, ரியூ, பப்பா எல்லாரும் வந்திருந்தாங்க. தம்பியும் திவ்யாவும் பேங்காக் ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து அவங்க மே மந்தில் போக வேண்டிய ட்ரிப்பு. பட் அப்போது வந்து தம்பிக்கு கையில் அடிபட்டதுனால அவங்க போஸ்ட்போன் பண்ணி புக் பண்ணி இந்த ஜூலை மந்தில் தான் போயிட்டு வந்தாங்க.
எனக்கும் பசங்களுக்கும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டுருந்தோம். அதில ஒரு கிளிப் எடுத்து போட்டு விட சொல்லி ரியூ பாப்பா கேட்டா, போட்டு விட்ட உடனே போய் கண்ணாடி முன்னாடி நின்னு அழகு வர ரசிக்கிறாங்க அவங்க. எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸரீஸ், ஃபுட்வேர் அண்ட் முக்கியமா நான் வந்து பேக் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாட்டர்டே அன்னைக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படி போயிடுச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் ரியூ பாப்பா கூட சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி சாட்டர்டே அன்னைக்கு காலைல நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ரோபோ ஆன் பண்ணி விட்டுருந்தேன் கிளீன் பண்றதுக்கு. அது சார்ஜ் இல்லாம போயிடுச்சு திருப்பி அதோட டாக்கு. ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அது திருப்பி கிளீன் பண்ண வந்துச்சு. அப்ப ரியூ வந்து கரெக்ட்டா விளையாண்டுட்டு இருந்தா. ரோபோ வரத பார்த்து பயப்படுறது மட்டும் நீங்க பாருங்க. ஆ ஆ நெக்ஸ்ட் சண்டே அன்னைக்கு முக்கியமான ஒரு ட்ரையல் பண்ணேன். வரலட்சுமி பண்டிகைக்காக சாமிக்கு படைக்கிறதுக்கு பலகாரம் செய்யணும். பலகாரம்லாம் இதுவரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. தீபாவளிக்காகட்டும் எங்க அத்தை செய்வாங்க அண்ட் எங்க அம்மா செய்வாங்க. நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறது டைரக்ட்டா சாமிக்கு செஞ்சு அது எப்படி வருமோன்ட்டு தெரியாத பயத்துக்காக நான் ஒரு ட்ரையல் ரவுண்ட் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அதிரசம் தான் ட்ரை பண்ணேன். அதுக்காக பச்சரிசி வந்து ஒரு 2 கப் அளவுக்கு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருந்தேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணிய நல்லா வடிச்சுட்டு ஒரு கிளாத்ல அந்த அரிசிய நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு இந்த அரிசி ஃபேன் காத்துல ட்ரை ஆகுறதுக்கு விட்டுட்டேன். அரிசி ட்ரை ஆகுற டைம்ல வெல்ல பாகுக்கு ரெடி பண்ணிடலான்ட்டு 2 கப் அரிசிக்கு 1 1/2 கப் அளவுக்கு வெல்லம். பாத்திரத்த அடுப்புல வச்சுட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் ஏதாவது மண், தூசிலாம் இருந்தால் கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். வடிகட்டிட்டு திருப்பி வந்து அடுப்பில் வச்சுட்டேன். நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ட்டு. நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணியில் போட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன் வெள்ளைப்பாகு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. 2-3 வாட்டி தண்ணியில் போட்டு பார்க்குறப்ப கரைஞ்சிடுச்சு. அது கரைஞ்சா இன்னும் கொஞ்சம் நேரம் பாகு வரணும் அப்படின்ட்டு அர்த்தம். ஃபைனலாக 4th டைம் வந்து நான் தண்ணியில் போட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கரையலை. இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக உருண்டையாக வந்துச்சு வெல்லம். ஸோ இதுதான் கரெக்டான டைம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு. நான் வந்து இது எங்கே பார்த்தேன்னா யூடியூப்பில் தான் ஒரு வீடியோ ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன். அதில் வந்து இப்படி தான் காமிச்சாங்க. ஸோ அதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். மீன்வைல் அரிசி காய போட்டதும் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எடுத்து நம்ம தொட்டு பார்க்குறப்ப அந்த ஈரப்பதம் இன்னும் இருக்கணும். அந்த டைமில் நம்ம எடுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். அரிசி அரைக்கிறப்ப கூடவே ஒரு 2, 3 ஏலக்காவையும் சேர்த்து அரைக்கிறப்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன். அரிசி அரைச்சதுக்கப்புறம் இந்த மாவை ஜல்லடை பிடிச்சிக்கணும். அப்போ தான் இந்த மாவு வந்து நல்லா ஃபைன் டெக்ஸ்டராக நமக்கு கிடைக்கும். மாவை ஜல்லடை பிடிச்சி வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளைப்பாகு நம்ம ஆல்ரெடி ஆஃப் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பாகும் ரெடியாக இருக்குது, அரிசி மாவும் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவை எடுத்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவோட கன்சிஸ்டன்சி எனக்கு இப்படி தான் வந்துச்சு. ஸோ இதை அப்படியே ஒரு கிளாஸ் பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலான்ட்டு. இது ஆக்சுவலி அவங்க வீடியோவில் சொன்னது என்னென்னா 1 வீக் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆல்சோ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறத 2-3 நாள் விட்டுட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்தால் கூட சூப்பராக இருக்கும். பட் எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. இந்த ட்ரையல் பார்த்துட்டு நல்லா வந்தால் அதுக்கப்புறம் நான் வந்து சாமிக்கு செய்யணும். அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் டேவே சுட்டுடலான்ட்டு கிளாஸ் பவுலில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் நம்ம சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டா ட்ரை ஆகாமல் இருக்கும். மண்டே அன்னைக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நானும் எங்கள் அத்தையும் டவுன் பக்கம் வந்திருந்தோம். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்தது நாகேந்திரா ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்ட்டு. நானும் அத்தையும் பிளான் பண்ணது என்னென்னா காலையில் ஒரு 10:30, 11க்குலாம் போயிட்டா கொஞ்சம் ரஷ் இல்லாமல் இருக்கும். ஸோ சீக்கிரமாக நமக்கு வேண்டியதை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கே நல்லாவே ரஷ் இருந்துச்சு.
கடைக்காரங்களுக்கு நாங்க கேட்டத எடுத்து காமிக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து அவங்க பிஸியா இருந்தாங்க. சரி இப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தா டைம் வேஸ்ட் ஆகும்ன்ட்டு, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா மஞ்சுளா ஃபேன்சி ஸ்டோர் இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தனியா எங்க வீட்ல செய்ய போறதுனால ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லா திங்ஸும் வாங்கணும். ஸோ என்னென்ன வாங்கணுன்ட்டு லிஸ்ட் வந்து எங்க அத்தை தெலுங்குல எழுதி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது எனக்கு சுத்தமா புரியல. ஸோ அவங்க தான் லிஸ்ட்ட பார்த்து ஒரு ஒரு ஐட்டமா வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க வாங்குனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமியோட ஃபேஸ்க்கு தேவையான ஆக்சஸரீஸ் லைக் பிந்தி, மூக்குத்தி, அதுக்கப்புறம் ஐப்ரோஸ்க்கு மேல வைக்கிற குட்டி குட்டி ஆக்சஸரீஸ் இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு, வீட்டு வாசலுக்கும், பூஜை ரூம் வாசலுக்கும் போடுறதுக்காக மாலை செலக்ட் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் இன்னும் டெக்கரேஷனுக்குலாம் என்னென்ன தேவையோ இதெல்லாமே வாங்கி முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு அப்படியே பேரலலா இருக்கிற ரோட்ல வந்து வளையல் கடை இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு குங்குமம் வச்சுக்கிறதுக்காக வர சொல்லி இன்வைட் பண்ணியிருப்போம் இல்லையா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு குடுக்குறதுக்காக வளையல்லாம் நாங்க வாங்கிட்டு இருந்தோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு அத்தைய அவங்க வீட்ல ட்ராப் பண்ணிட்டு கரெக்ட்டா நான் வீட்டுக்கு வரப்ப பசங்களோட பிக்கப் டைம் ஆயிடுச்சு. ஸோ அவங்கள கூப்ட்டுட்டு, அவங்களோட வேலையெல்லாம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிட்டு, அவங்கள படிக்க உட்கார வச்சுட்டு, நேத்து ரெடி பண்ணி வச்சிருந்த அதிரச மாவ சுடலாம் அப்டின்ட்டு எண்ணெய் காய வச்சுட்டேன். சுடுறதுக்கு முன்னாடியே எங்க மம்மிக்கும் கால் பண்ணி வர சொல்லியிருந்தேன். என்ன காமெடி ஆக போதுன்ட்டு வந்து நீங்களும் கூட இருந்து பாருங்க அப்டின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் இல்லையா? எனக்கு நல்லா வரும்ன்ட்டுலாம் சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஏன்னா சில பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். அதிரசம் வந்து அவ்ளோ ஈஸியாலாம் எல்லாருக்குமே வந்துராது. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அது கரெக்ட்டா வரும் அப்டின்ட்டு. சரி நல்லா வருதோ இல்லையோ, கூட வந்து யாராவது இருந்தா நல்லாருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி கூப்ட்டேன். அம்மா வந்து மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு கண்டிப்பா நல்லா வரும் அப்டின்ட்டு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாம தான் இருந்துச்சு. அது எண்ணெயில இருக்கிற வரைக்குமே எனக்கு என்னமோ சரியா படல. இது நல்லா வரும் அப்டின்ட்டு. ஏன்னா லைட்டா ஓப்பன் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்ப கூட நான் அம்மாகிட்ட சொன்னேன். "ஐய்யய்யோ! பிரிஞ்சிடுச்சு. ஸோ ஃப்ளாப் தான்" அப்டின்ட்டு. ஃபர்ஸ்ட்டுன்றதுனால அப்படி இருக்கும் மேபி பார்க்கலாம் இரு அப்டின்ட்டு சொன்னாங்க. எடுத்து பாத்திரத்தில வச்சதுக்கப்புறம் பார்க்குறப்ப ஏதோ நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்டும் சுடுறப்ப ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே நல்லா வருது. பட் அகெயின் டேஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. டேஸ்ட் ஒரு பக்கம் இதுக்கு மேல சாஃப்ட்டாவும் இருக்கா இல்லையான்ட்டு தெரியாம இருந்துச்சு. ஸோ அது ஆறுனதுக்கப்புறம் தான் தொட்டு பார்க்கணும். அண்ட் சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா, அதிரசம் நல்லாவே வந்திருந்துச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. தொட்டு பார்க்குறப்ப சாஃப்ட்டாவும் இருந்துச்சு. அண்ட் சாப்பிட்டு பார்க்குறப்ப டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. என்னாலேயே நம்ப முடியாத ஒரு விஷயம். நானா அதிரசம் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்டின்ட்டு. இந்த மெஷர்மென்ட்க்கு லைக் 2 கப்ஸ் ஆஃப் அரிசி அண்ட் 1 1/2 கப் வெல்லம். இதுக்கு வந்து 10 அதிரசம் வந்துச்சு. அப்புறம் டானிஷாய்க்கும் சாப்பிட்றதுக்கு குடுத்துருந்தேன். அவங்களும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் நல்லா வந்திருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு திருப்தியாச்சு. ஏன்னா, அவங்க 2 பேருக்கும் அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான், சிவா, அப்பா, அம்மா எல்லாருமே சாப்பிட்டோம். எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஓகே ட்ரையல் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. இனி வந்து சாமிக்கு செய்றதுக்கு ரெடி ஆயிட்டேன். 10 அதிரசம் நிமிஷத்துல அப்படியே காலியாயிடுச்சு. டியூஸ்டே மார்னிங் ஆஸ் யூசுவல் பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு நான் ராகி லட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு சாமிக்கு ஆக்சுவலி 5 பலகாரம் செஞ்சு படைக்கணும். அதிரசம் ட்ரை பண்ணது சக்ஸஸ் ஆனதுனால லிஸ்ட்ல அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதிரசம், ராகி லட்டு, அப்புறம் அம்மா வந்து பாசிப்பருப்பு லட்டு செய்றேன்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் முறுக்கு. அதுவும் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். அதுக்கப்புறம் அத்தை வந்து தேங்காய் மிட்டாய் செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ 5 வெரைட்டீஸ் ஆயிடுச்சு. நான் யோசிச்சு வச்சிருந்தேன் இன்கேஸ் நான் செய்ற அதிரசம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா, அத்தை எப்படியும் அதிரசம் செய்வாங்க. அதையே கூட இங்க சாமிக்கு படைச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா ஓகே ஃப்ளாப் ஆகாம இருந்ததால நான் இன்னொரு வாட்டி இங்க வந்து செய்ய போறேன். ட்ரையல் ரவுண்ட்ல வந்து நாங்க டேஸ்ட்லாம் பார்த்தோம். அடுத்து சாமிக்குன்ட்டு செய்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டேஸ்ட்லாம் எதுவும் பார்க்காம தான் செய்ய போறோம். ஸோ டியூஸ்டே அன்னைக்கு ராகி லட்டு நான் செஞ்சுட்டு இருந்தேன். அண்ட் அம்மா இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு லட்டு செஞ்சாங்க. வெட்னஸ்டே மார்னிங் குட்டீஸ் ஆஸ் யூசுவல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து முறுக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தான் ஒரு வீடியோ ரெஃபரன்ஸ்க்காக பார்த்து மெஷர்மெண்ட்லாம் எழுதி வச்சிருந்தேன். என்னோட ஹவுஸ் ஹெல்ப் இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து தான் நான் வந்து முறுக்கு சுடுறதா பிளான் அன்னைக்கு. அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம்க்கா நானும் இதுவரைக்கும் முறுக்கு சுட்டதே கிடையாது. 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால எனக்கும் கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து எனக்கு ட்ரையல் பார்க்குறதுக்குலாம் டைமே இல்ல. ஸோ டைரக்ட்டா சாமிக்கு தான் செய்ய போறேன். ஸோ டேஸ்ட்டும் பார்க்க முடியாது. எப்படி வரப்போதுன்ற ஒரு பயத்திலேயே செஞ்சேன்.
மாவு பிசைறப்ப உப்பு, காரம் சேர்க்கறதுக்கு முன்னாடி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சேர்த்தோம். அவங்களுக்கு மேபி முறுக்கு சுடுறது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம். பட் உப்பு, காரம் வந்து எவ்வளோ சேர்க்கணும் இந்த மெஷர்மென்ட்டுக்குன்ட்டு அவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்குன்றனால 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டோம். ஸோ அவங்க வந்து முறுக்கு அச்சுல பிழிஞ்சு குடுத்தாங்க. நான் வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். இனி சாமிக்குலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்க்குறப்ப தான் எப்படி இருக்குன்ட்டு தெரியும். ஸோ அன்னைக்கு வந்து முறுக்கு சுடுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சிவா கூட டவுனுக்கு கிளம்பிட்டேன் 2 வீலர்ல. கிளம்புறதுக்கு முன்னாடி ரெட் ரைஸ் 1 கேஜி அளவுக்கு நான் வாங்கி ஊற வச்சுட்டு போனேன் அதிரசத்துக்கு. ஏன்னா ஈவினிங்க்கு மேல அரிசியெல்லாம் அரைச்சு, பாகு ரெடி பண்ணி, மாவையும் ரெடி பண்ணி வச்சா தான் நான் Thursday மார்னிங் வந்து சுடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ டவுனுக்கு வந்து போனது எதுக்காகனா, சில ஐட்டம்ஸ்லாம் அன்னைக்கு விட்டு போச்சு அத்தை கூட வரப்ப. அதனால தான் சிவாவ கூட்டிட்டு டவுன் பக்கம் போயி, இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற சாமான்லாம் வாங்கிட்டு, ரொம்ப பசி எடுத்ததுனால அப்படியே பக்கத்துல இருந்த ஸ்வீட் ஸ்டால்ல போய் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோம். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் வெள்ளி ஜாமான்களையும் பாலிஷ் போட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து டவுனுக்குள்ள போனா தான் ஆகும். அண்ட் சிவா வந்து டவுனுக்குள்ள போறதுக்கு கார் கண்டிப்பா எடுக்கவே மாட்டாரு. பார்க்கிங் எங்கேயோ பண்ணணும், ரொம்ப தூரம் நடக்கணும். 2 வீலர்னா எங்க போணுமோ அங்க போய் நிறுத்தலாம் அப்படின்ட்டு எப்பவுமே 2 வீலர் தான் எடுப்பாரு. பட் நான் வந்து அத்தை கூட போறப்பலாம் வந்து 2 வீலர்ல ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அவங்கள வந்து நான் கார்ல கூப்பிட்டுட்டு போயிட்டேன். அங்க வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா இருந்துச்சு. அங்க நிறுத்திட்டு ரொம்ப தூரம் நடந்து தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போனோம். யூசுவலா வெள்ளி ஜாமான்லாம் இந்த மாரி பாலிஷ் போடணும்னா குடுத்துட்டு வந்துருவோம். திருப்பி அவங்க எப்போ ரெடி ஆகுதுன்னு சொல்லுவாங்களோ, அப்பதான் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு போவேன். பட் இவங்க வந்து 1 ஹார்ல ரெடி ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ள வேற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறப்ப இன்னும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாலிஷ் பண்றதோட ப்ராசஸ் வந்து ஃபுல்லா பார்த்தேன் நானு. யூசுவலாவே ஃப்ரைடே வரலட்சுமி பூஜைனா வெட்னஸ்டேல இருந்தே டவுன் பக்கம்லாம் போறதுக்கு அவ்ளோ கூட்டமா இருக்கும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நானும் அத்தையும் மண்டேவே வந்து முக்கியமான ஜாமான்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் விட்டு போன ஜாமான் மட்டும் தான் நான் வந்து வாங்குறதுக்காக வெட்னஸ்டே வந்தேன். ஸோ நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்குனேன் இந்த பூஜைக்காக அப்படின்றது அடுத்த விளாக் அதாவது வரலட்சுமி பூஜையோட விளாக்ல வந்து நான் கண்டிப்பா காமிப்பேன். ஸோ டவுனுக்குலாம் போயிட்டு வந்து பசங்களோட வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரிசி ஊற வச்சுட்டு போயிருந்தேன் இல்லையா? அதிரசத்துக்கு. அதனுடைய பாகெல்லாம் ரெடி பண்ணி, மாவையும் ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு எல்லாம் செஞ்சுட்டுருந்தேன். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தா, எனக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் டவுட்டாவே இருந்துச்சு. ஏன்னா நான் ட்ரையல் ரவுண்ட்ல பண்றப்ப இவ்ளோ லூஸா இல்ல. பட் இப்போ வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் கன்சிஸ்டன்சி லூஸா இருந்துச்சு. பயம் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணேன். அவ வந்து என்ன சொன்னா, "எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். நீ நாளைக்கு காலைல சுடுறப்ப" அப்படின்ட்டு. ஏன்னா, அதிரசம் செய்றதுலலாம் அவளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ, அவ வார்த்தைய நம்பி நான் படுத்து தூங்குனேன். அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு சுட்றப்ப சூப்பரா வந்திருந்துச்சு. ஸோ, இதெல்லாம் தான் நான் செஞ்ச ப்ரிப்பரேஷன் ஃபார் வரலட்சுமி பூஜா. இந்த விளாக இங்கேயோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வரலட்சுமி பூஜையோட விளாக்ல நான் சீக்கிரமா உங்கள எல்லாரையும் மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரஷ்மி. டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Missing someone